தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். நீண்ட காலமாக பாஜகவுடன் கூட்டணி சேருவாரா என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அனைத்து கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் தற்போது டிடிவி தினகரன் பாஜகவோடு கூட்டணி என வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். மேலும் தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கடந்த முறை கூறியிருந்தார். ஆனால் தற்போது கட்சியின் வளர்ச்சியை கொண்டு தற்போது பாஜகவோடு அணி அமைத்துள்ளதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு ஓபிஎஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக பலமுறை அழைத்து பார்த்தும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை. எனவே டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்க்கு பாஜக தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஜகவோடு மிகுந்த நெருக்கம் காட்ட வேண்டும் என டிடிவி தினகரன் எண்ணுகிறார். எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மத்திய அமைச்சராகவோ அல்லது பாஜகவோடு நெருக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக. எனவே தேனி தொகுதி ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி. அங்கு பாஜகவுக்கு மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்க்கு மிக கணிசமான ஆதரவுகள் அங்கு இருக்கிறது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலே அந்த தொகுதியில் எளிதாக வெற்றி பெறலாம் என டிடிவி தினகரன் கணக்கு போடுகிறார். எனவே டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக இருக்கிறது. இது அங்கு தென் மாவட்டங்களில் அமமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே டிடிவி தினகரன் களமிறங்க போவதால் அங்கு இருக்கக்கூடிய பூத் பார்வையாளர்கள் என அக்கட்சி தேர்தல் பணிகளை துவங்கியுள்ளது. எனவே அங்கு ஏற்கனவே போட்டியிட்ட ரவீந்திரநாத் அவர்கள் தற்போது எங்கு போட்டியிடுவார் எனவும் பல எதிர்பார்ப்புகள் உள்ளது. சிவகங்கை தொகுதி அல்லது ராமநாதபுரம் தொகுதி 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் ஓபிஎஸோட மகனாக இருக்கக்கூடிய திரு ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவது என முடிவெடுத்ததாகவும் ஒரு தகவல்கள் கூறப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.